வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபன் வித் எஸ்வி சேனல். கிரிக்கெட் 24 கேமில் டிஎன்பிஎல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வீடியோவில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் விஎஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு மேட்ச் நடந்ததை நம்ம பார்த்தோம். அது ஒரு வெற்றியோட தொடங்கணும். இந்த சீரீஸில் நம்மளோட ஃபார்ம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த பேட்டிங்கு பவுலிங்கு ரெண்டுலேயும் நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டராக கலக்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மேட்ச்சு திண்டுக்கல் டிராகன்ஸ் விஎஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸுக்கு தான். இந்த போட்டி எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. அதுவும் காலையில் 10 மணிக்கு. நைட்டு மேட்சே தரமாட்டேங்கிறாங்க. இந்த திண்டுக்கல் கேப்டனாக நம்ம ஆர்சனா இருக்கார். அவரை வந்து எதிர்த்து விளையாடுறது பெருமையாகவும் அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? எஸ்என்ஆர் கிரவுண்டு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. எல்லாமே ஒரே கலராக பார்க்கவும் நல்லா இருக்குது. நம்ம டீமில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வாஷிங்டன் சுந்தருக்கு மறுபடியும் விக்கெட் கீப்பர் கொடுத்துட்டாங்க போல். அது ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வேறு மறந்துட்டேன். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சில் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே மாற்றினா தான். இப்போது டாஸுக்கான நேரங்க. நம்ம டைல்ஸ் கேட்குறோம். திண்டுக்கல் டிராகன்ஸ் வின் த டாஸுங்க. கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும். அதாங்க பண்ணியிருக்காங்க. நம்ம தான் பேட்டிங் ஆடணும் ஃபஸ்ட்டு. பரவாயில்லைங்க, விளாடுவோம். நம்ம பேட்டிங்கில் நம்ம யாருன்னு காமிப்போம். பிரசன்னா, வாஷிங்டன் சுந்தர் தான் நாங்கள் 2 இடத்த ஓப்பனிங் பண்ணுறோம். அகமது, ஜமால், சஞ்சய் யாதவ், நிகிலேஷ்னு அதே டீம் தான். இந்த மேட்சோட முதல் பாலுங்க. ஜி பெரியசாமி வீசுகிறாரு. செம்ம பிளேயருங்க அவர். சோப்பாக இறக்கியிருக்கானுங்க. நல்லா நடு பிச்சில் குத்துனார். இந்த மாதிரி பால்லாம் தொடவே கூடாது. சூப்பராக போகிறாருங்க அவர். கேப் இருக்குது, ட்ரை பண்ணலாம். இல்லை தூக்கிவிட பார்க்கலாமா, இன்னும் புரியலை. கேப்பில் அடிச்சிருக்காங்க. 4 போயிடும், கண்டிப்பாக போயிடும். ஏன்னா ஃபீல்டர் யாரும் இல்லை. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஏதாவது கேப்பில் அது 6 4 ஏதாவது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பண்ணணும். கேப் இருக்குது, அடித்தோம், போகுமா, பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்குது. ஃபீல்டர் தடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம 2 ரன் ஓடிடலாம். அதே தான், 2 ரன் ஓடிட்டோம். 6 ரன்னுங்க அந்த ஓவரில். அதே கேப்பில் தான் அங்கேயே ட்ரை பண்ணால் ஏதாவது தூக்கிடலாமா, இல்லை வேணாம். லெக் சைடில் அடிச்சிருக்கோம், 1 ரன் கிடைக்கும். சிங்கிள் தான் தட்டி விட்றோம். பெருசாக இந்த இதை அடிக்கலை. இந்த ஓவரில் 7 ரன்னுங்க. நம்ம தான் அந்த 7 ரன் அடிச்சிட்டோம். வாஷிங்டன் சுந்தர் அவரோட முதல் பந்தை சந்திக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பார்க்க அவலாக இருக்குது. அது தாங்க தட்டி விட்றாரு. கேப்பில் போக மாட்டேங்குது. ராஜ்வந்தர் சிங் வந்திருக்காரு. என்னங்க, ஆனால் ரியல் டிஎன்பிஎல் வந்து அதர் ஸ்டேட் பிளேயர்லாம் இருக்காங்க. லெக் சைடில் கொஞ்சம் அடிச்சு தூக்கி போடுவோம். தூக்கி விட்ருக்கோம். நான் ஏதோ கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் போயிடுச்சுங்க. 6ங்க. இது 6. நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். செம்ம ஷாட்டுங்க. லெக் சைடில் செம்ம ஷாட்டு. ஸ்பின்னர் வந்தாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அதே லெக் சைடில் ட்ரை பண்ணுவோமா, ட்ரை பண்ணியிருக்கோங்க. மறுபடியும் ஒரு 6ங்க. 6ஆ 4ஆன்னு தெரில. 6ங்க. பேக் டு பேக் 6 அடிக்கிறோம். ஏன்னா ஸ்பின்னர் வந்திருக்காங்க. செம ஷாட்டுங்க. மறுபடியும் அங்கேயே ட்ரை பண்ணலாம். ஏன்னா கேப் இருக்க வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி விட்ருவோம். ஐயோ, சேஃபுங்க. கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். ஏன்னா ஸ்பின்னர் திடீர்னு இறங்கி வந்து அடிக்க பார்ப்பாப்ப. அதே கேப்பில் ட்ரை பண்ணலாமா, இல்லை சிங்கிளை தட்டி விடலாமா? கேப் இருக்க வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. தூக்கி விட பார்க்கலாம். கேப்பில்ங்க. கேப்பில். ஆனால் இது 4 போயிடுமா? போயிடுச்சுங்க. 16 ரன் அடிச்சிருக்கோம் இந்த ஓவரில். ஒரு அதிரடியான ஓவராக மாறிட்டுருக்கு. மறுபடியும் அதே கேப்பில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னருங்க தூக்கி விட்ருக்கா. அச்சோ, அந்த ஃபீல்டர் இருக்காருங்க. மறுபடியும் கேப்பில்ங்க 20 ரன் அடிச்சிட்டோம். அந்த ஃபீல்டர் கொஞ்சம் இருக்கார்.
அது கொஞ்சம் நமக்கு ஆபத்தாகவும் அமையலாம். ஆனால் அந்த கேப் இருக்க வரைக்கும் நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கலாங்க. அஸ்வின் அண்ணா ஃபீல்டிங்கை வந்து செட் பண்ணுறாரு. கடைசி பாலுங்க, கடைசி பால். அதே கேப்பு தூக்கலாமா? கடைசி பாலை நல்லா போட்டிருக்காரு சிங்கு. ஜி பெரியசாமி 5வது பாலை போட வராரு. நமக்கு கடைசியாக ஒரு சிங்கிளை மாற்றி விட்ருக்காப்புல. ஒரு கேப்பில் அடிப்பாங்க, அதை தான் அடிச்சிருக்கோம். போகுது, கண்டிப்பாக போயிருங்க 4க்கு 4. ஏன்னா ஃபீல்டு நல்லா ஓடி அதை தடுக்க முடியாது. ஜி பெரியசாமி நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த கேப்பில் இருக்க ட்ரை பண்ணலாம். வேணாங்க. டேஞ்சர் பாலுங்க இது. அதே தான் பவுன்ஸ், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆசனா வந்திருக்காருங்க, அஸ்வின் அண்ணா வந்திருக்காரு. ஆனால் நம்ம ஸ்ட்ரைக்கில் இல்லை. ஸ்கிப் பண்ணுவோம், இல்லைனா ஆசனா போடுற அந்த முதல் பாலை பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர் விஎஸ் ஆசனா தூக்கி விட்ருக்காருங்க. என்னங்க இது? மற்ற பவுலரை அடிக்க மாட்டார், ஆனால் ஆசனா வந்து அடிக்கிறாரு. என்ன ஒரு பகைன்னு தெரியலை. பகையெல்லாம் இல்லைங்க, சும்மா சொல்கிறேன். இது ஒரு கேம். செம்மையாக ஸ்வீப் ஷாட்டுங்க, செம்மையாக அடிச்சிருக்காருங்க. ஓவர் இது முடிஞ்சான்னு தெரில. இல்லைங்க, அஸ்வின் அண்ணா தான் போடுறாரு. ஆனால் இவரை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தட்டி விடலாமா, தூக்கி விடலாமா? தூக்கி விட்டோ. இதாங்க தூக்கி விட நினச்சா அஸ்வின் அண்ணா நம்மளை தூக்கிடுவார். அதனால் சேஃபாகவே அடிக்கலாம். கேப்பில் ட்ரை பண்ணுவோம். ஐயோ, இவர் என்னங்க இவர்? திடீர்னு ஒரு டேஞ்சரை போல போட்டார். அது இல்லாமல் ஃபீல்டரு வந்து கீப்பர் வந்து தூக்கி ஸ்டெம்ப் அடிக்க அது ஓவர் த்ரோ ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடிட்டோம். ஆசனா கிட்ட நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம நெக்ஸ்ட் ஓவர் பார்த்துக்கலாம். சந்தீப் வாரியர் வந்திருக்காருங்க, ரைட் ஆர்ம் மீடியம். இவரையும் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மீடியம் பவுலர் அடிக்கிறதே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் கேப்பில் அடிப்போம், அது ஒன்று தான் பண்ண முடியும். கேப்பில் போகுதுங்க 4. இது வரைக்கும் நம்ம நல்லா விளாண்டுட்ருக்கோங்க, நல்லா தான் விளாண்டுட்ருக்கோம். 50 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கேப்பில் தான் வைக்கணுங்க, வேறு எங்கேயும் வைக்க வேணாம். கேப்லேயே போய் டேஞ்சர் பால். சேஃபாக அடிக்கலாம். 35 ரன் அடிச்சிட்டோம். அதே கேப்பில் ட்ரை பண்ணுவோம். ஃபீல்டு தடுத்துட்டாருங்க. சந்தீப் வாரியர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே நிறையா வந்து ஓவர் த்ரோ நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3மே டாட் பாலாக இருக்குங்க. ஏதாவது பண்ணணும். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 4 அடிச்சோன்னு நினைக்கிறேன். அதே தாங்க கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் இல்லை, கண்டிப்பாக அது 4ங்க. இந்த ஓவரில் நம்மளோட 2வது 4 அடிச்சிருக்கோம். சந்தீப் வாரியோட 5வது பாலுங்க. அதே கேப்பில் தான், அந்த கேப் ஒன்று தான் நம்மள்கிட்ட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. லேட் இயர்லியாக நம்ம அடிச்சிட்டோங்க. டைமிங் வந்து ரொம்ப இயர்லியாக இருக்குது. கடைசி பாலுங்க. இந்த பாலை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதே கேப்பில் ட்ரை பண்ணுவோம். எஸ், தாண்டி இருக்கு 4ங்க. 39 ரன் அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க, குயிக்காக போய்கிட்டு இருக்கு. வருண் சக்கரவர்த்திங்க, சூழல் மன்னன் வருண் சக்கரவர்த்தி இப்போயும் நம்ம ஸ்ட்ரைக்கில் இல்லை. நம்ம 43 ரன் அடிச்சிருக்கோம். இவர் என்ன எப்படி பண்ண போகிறாரு? ஓஹோ, டேஞ்சருங்க. இவர் ரெட் பால் போடாமல் டேஞ்சராக தான் போடுவார். க்ரீனில் இருக்கும்போதே ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நமக்கு வருண் சக்கரவர்த்தி வருவாரா? இல்லைங்க, வரல. சந்தீப் வாரியர் தான் மீண்டும் வந்திருக்கார். நமக்கு 43 ரனில் இருக்கோம். 50 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். கேப்பில் போகுதுங்க. ஒரு ரன் தான் ஓட முடியும், ஏன்னா ஃபீல்டர் தடுத்துட்டார். பார்த்து ஓடி இருக்கணுங்க. என்னங்க வாஷிங் அவங்க காமிக்கிறாங்க. அப்போ சுந்தர் அவுட் ஆகிட்டார். எத்தனை ரன்னு? 6 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாருங்க. அது வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆகியிருக்காரு. அப்போ போன ஓவர் தான் அவுட் ஆகியிருக்காரு போல். ஓகேங்க, நம்ம ஒரு ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வருண் சக்கரவர்த்திங்க. என்னங்க 3 விக்கெட் ஆயிடுச்சா? ஏங்க டேஞ்சராக போட்டுட்ருக்காருங்க அவர். 3 விக்கெட் ஆயிடுச்சு. சஞ்சய் யாதவ் வந்திருக்காருங்க. எப்படி 3 விக்கெட் போச்சுன்னு தெரியல. ஆனால் ஸ்பின்னர் தூக்கியே டேஞ்சர் டொக்கு வச்சிடலாம். என்னங்க நடக்குது இங்கே?
வருண் சக்கரவர்த்தி ஆனால் ஒரு விக்கெட் தானே எடுத்திருக்காரு. ஆமாம், இப்போ யாருங்க எடுத்தது அத்தனை விக்கெட்டு? கேப்பில் அடிப்போம், போயிருக்கு. ஒரு ரன் தான் ஓட முடியும். பவுலிங் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. எப்படி 3 பேர் அவுட் ஆனாங்க அதுன்னு தெரியலை. சஞ்சய் யாதவங்க எல்லோரும் எப்படி அவுட் ஆனாங்கன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்கோர் போர்டில் எடுத்து. அட்டா சந்தீப் வாரியர் தாங்க எடுத்திருக்காரு விக்கெட்டு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு அவர். இதனால தான் 3 விக்கெட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் சேஃபாக விளாடணும். விக்கெட் டக்குன்னு போயிருக்குங்க. ஸ்கிப்பை பண்ணிடலாம் பேசாட்டிக்கு, வேறு வழி இல்லை. என்னங்க விக்கெட்டா? அட என்னங்க, அடுத்த விக்கெட்டு போயிடுச்சுங்க. 4வது விக்கெட்டு. என்னங்க கீழே தரையில் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்னங்க ப்ரெஷர் எல்லாம் நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்குங்க. ஆன்டிடேதஸை கொண்டு வருவாங்க, அதை பெட்டராக இருக்கும். நான் ஒரு கொஞ்சம் பேட்டிங் எல்லாம் விளாட அவரே கொண்டு வருவோம். ஆண்டனி தாஸ் ஒரு ஆல்ரவுண்டருங்க அவர். இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு இது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க. இல்லைங்க கேப்பில் அடிச்சிருக்காருங்க. 4 இல்லை ஃபீல்டு தடுத்துட்டேன். நம்ம அதுக்குள்ளே 2 ரன் ஓடிடலாம். ஆண்டனி தாஸ் வந்தனுமே ஒரு பவரை காமிக்கிறாரு. நம்ம தாங்க எப்படியாவது ரன் அடித்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து கொஞ்சம் ரன்னை கொண்டு போகணுங்க. ஏன்னா 4 விக்கெட் ஆயிடுச்சு இந்த கேப்பில். நான் டேஞ்சர் பாலுங்க. என்னங்க டேஞ்சர் பாலாக போடுறாங்க. மேட்சை ஜெயிப்போமா? சந்தீப் வாரியர் சூப்பராக போட்டுட்ருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 13 ரன் தான் கொடுத்துருக்காரு. கேப்பில் தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் இவர் டேஞ்சர் பால் போடுறாருங்க. இதை அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். ஆனால் வந்து எக்கு தப்பில் பட்டு கீப்பர்கிட்ட போயிடும். அந்த நேரத்தில் அந்த பாலை தொட முடியல. கேப்பில் தான் ட்ரை பண்ணணும். க்ரீன் போட்டாருங்க. கேப்பில் அடித்தோம். என்னங்க நீங்கள் ஃபீல்டுங்க, கொஞ்சம் ரன் அடிக்க விடுங்க. என்னங்க ஓவர் த்ரோவிலே கொஞ்சம் ரன் எடுக்கலாம். ஆனால் திடீர்னு அவுட் ஆக்கி விட்ருவாங்க. 3 பாலாக ஒன்றும் பண்ண முடியலங்க. கேப்பில் ட்ரை பண்ணலாம். டேஞ்சருங்க. என்னங்க ஒரு நல்ல பால் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேஞ்சர் போடுறாரு. நல்ல பால் போட்டு அடித்தாலும் அதுக்கு இது ஃபீல்டரெல்லாம் பிடிச்சிட்றாங்க. 4 பாலுங்க. 4 பால் வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி, டேஞ்சர் பால் தொட்டலாமா? கேப்பில் ஒருத்தர் ஓடு. ஒரு ரன் தான் ஓடணும். ஒரு ரன் நமக்கு கிடச்சிருச்சுங்க. ஏப்பா இப்படியே ஒவ்வொருத்தரவாக போட்டிங்கன்னா நான் ஒரு 5-6 ரன் எடுத்துருவோம். 46 ரனில் இருக்கங்க நம்ம. டேஞ்சர் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டாருங்க. இருந்தாலும் தூக்கி விடுவோமா? நான் ரன்னே வரல, தூக்கி விட்ருக்கோங்க. கேப்பில் போகுது. 4 போயிடுமா? ஃபீல்டர் வராது, தடுத்துடுவாருங்க. அது நம்ம 2 ரன் ஓடிடலாம். 3வது ரன்னுக்கு ட்ரை பண்ண வேணாம். அதே தான், வருண் சக்கரத்தை அடுத்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆசன்னா டீமை வந்து சூப்பராக வழிநடத்திட்டு இருக்காரு. அதே கேப்பில் தூக்கி விடலாங்க. ஏன்னா க்ரீன் வந்துச்சு, நமக்கு ஏற்ற பாலாக இருந்துச்சு. 6 அடிச்சிருக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி அடிச்சிருக்கோம். 50யும் போட்டாங்க. இதை நான் மறந்துட்டேன் 50 போட்டதை. நம்மளோட 2வது 50 சக்கரவர்த்தியோட 3வது பாலுங்க. அதையே ட்ரை பண்ணுவோம். க்ரீன் மறுபடியும் தூக்கி விடலாம். அதே தாங்க, இது 4 6ன்னு நினைக்கிறேன். 6 பேக் டு பேக் 6ங்க. சக்கரவர்த்தியை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக 2 6 பறக்க விட்ருக்கோம். 4வது பாலுங்க. இந்த பாலை எங்கே பறக்க விட்றது? டேஞ்சருங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் போன மேட்ச்சில் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். பேக்கில் போய் ஸ்டம்ப் ஆகி. அதனால டேஞ்சர் பாலை கொஞ்சம் சேஃபாக அடிக்கிட்டு இந்த மாதிரி பாலை கொஞ்சம் பறக்க விடுவோம். இது கொஞ்சம் இதில் இருக்குங்க. இது அதே தான், ஒரே சைடு இருக்கனால கொஞ்சம் மண்டை குழம்புது. சக்கரவர்த்தி 2 பால் நல்லா போட்டார். இது அவரோட கடைசி பாலுங்க. இந்த பாலை அதே கேப்பில் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேறு கேப்பில் ட்ரை பண்ணலாம்.
ஒன்ஸ் ஒரே ஒரு ரன் கிடைக்கும். சக்கரவர்த்தியோட பாலை நம்ம நல்லா சூப்பராக விளாண்டுருக்கோம். ஆசானா வந்திருக்காருங்க. ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது அடிக்க முடியாதுங்க. இது அடிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஒயிட் பாடு. தேவலாமல் தொட்டுட்டோம். நம்ம ஒரு இங்கே ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ஸ்பின்னர் வந்தால் நமக்கு கொஞ்சம் லக்கு தான். ட்ரை பண்ணுறோம். பறக்குதுங்க. சிக்ஸா என்னன்னு தெரியல. அது அம்பையர் 4ங்க. 4 கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா விளாண்டுருக்கோம். ஸ்பின்னரை வந்து அடிக்கிறோம். அடித்து பொழக்கிறோம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ரன்னும் நல்லா 87 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. நம்ம இந்த டீமை முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். டேஞ்சர் இந்த மாதிரி டொக்கு வச்சு முடிச்சிடணும். நல்ல பாலுங்க. இது வந்து கேப்பில் அடிப்போம். ஏன்னா டேஞ்சர் பாலாக போட்டுட்ருக்காரு. டொக்குங்க. டேஞ்சர் பால் போட்டால் டொக்கு வைக்கணும். வீடியோ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெரிய வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை ரன் அடிச்சிட்டோம். இன்னும் பவுலிங் வேறு பண்ணணும். என்னங்க ஒரு டேஞ்சர் பாலாக போட்டுட்ருக்காரு ஆசானா. சூப்பராக போடுறாருங்க. டேஞ்சர் பால் தூக்கி சொருகுறாரு. எனக்கு அந்த பால்லாம் அடிக்க ஆசை. ஆனால் அடிக்க முடியாது. இந்த பால் எங்கே போட போகிறாரு? மறுபடியும் ஒரு ரெட்டுங்க. வாய்ப்பே இல்லை. அடிக்கவே முடியாது. சிங்கு வந்திருக்காருங்க. ஸ்பின்னர் நம்ம இப்போ பறக்க விட போகிறோம். தூக்கி விட்டுருக்கோங்க. சிங்கு வந்தாலே நமக்கு பங்கு தான். ஒவ்வொரு ரன்னும் நம்ம ஈஸியாக அடிக்கலாம். அதுக்குன்னு நம்ம ஓவராக ஆடவும் கூடாது. அவர் ஓவர்லேயே நம்ம விக்கெட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சேஃபாக விளாடுவோம். இது கொஞ்சம் நல்ல பால் போட்டார். ஒரு சில பந்தெல்லாம் லெக் சைடு வந்துச்சுன்னா தூக்கிடலாம். ஆனால் ஆஃப் சைடில் போட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாலை கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே தான் செஞ்சுருக்கோம். இது 4ங்க. நல்லா விளாண்டுட்ருக்காங்க. அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்கோம். 5வது பாலுங்க. சிங்கோட பாலை மட்டும்தான் நம்ம சதற விட்டுட்ருக்கோம். அடிக்க வாய்ப்பு இருக்குது. தூக்கி விட்ருக்காங்க. கேப்பில் போயிடுச்சுங்க. ஃபீல்ட்ரு பிடிச்சோன்னு நினச்சேன். பட் இல்லை. இந்த மணப்பாறை ஸ்டேடியத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்குது. நம்மளோட ஹோம் கிரவுண்டா? இல்லை இது ஹோம் கிரவுண்டு இல்லை, சாரி. எந்த கிரவுண்டு இது மறந்து வச்சது? ஆமாம், இது என்ன டீமு? திண்டுக்கல் டீமா இது? ஆமாம். ஐயோ, என்னங்க மேட்ச் இது? ஐயோ, இது திண்டுக்கல் டீமு. எஸ்என்ஆர் கிரிக்கெட் கிரவுண்டில் நடந்துகிட்ருக்குங்க. சாரி, மறந்துட்டேன். கேப்பில் ஃபீல்டு தடுத்துட்டார். பெரியசாமியோட செகண்ட் பாலுங்க. இங்கே ஒரு கேப் இருக்குது. இங்கே ட்ரை பண்ணலாம். 27 ரன்னில் இருக்கோம். இது இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஏன்னா டேஞ்சர் பால் தூக்கி விடுங்க மேலே. அதே தாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் டேஞ்சர் பாலாக போட்டுவிட்டு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அடிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அடித்தா எட்ஜு வாங்கி அவுட் ஆயிடுவாங்க. அதனால தான் அடிக்க மாட்டோம். நம்மளாம் இந்த மேட்ச்சில் ஓவராக டேஞ்சர் பாலாக போட்டுட்ருக்காங்க. ரெட் பாலாக போட்டுக்கிட்டு நம்மளை கடுப்பேற்றுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி பாலாக இருந்தால் மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அவுட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஒரே ஒரு பாலில் தான் லக் அடித்து தான் போவோம். வேணாம். சைடாக வேணால் அடிக்க பார்க்கலாம். நம்ம மேலே தூக்கிட வேணாம். பெரியசாமி சூப்பராக போடுறாரு. எப்படி தான் அடித்தாலும் அவர் ரெட் பால் மட்டும் விட மாட்டார் போலையே. இது சூப்பருங்க. சோ விக்கெட்டுங்க. அடித்து அவர் கையிலேயே அவுட் ஆகிட்டாங்க. நான் மேலே தாண்டிடும்னு நினச்சேன். ஆனால் அவர் கையிலேயே விக்கெட்டாகவும் நினைக்கவே இல்லைங்க. 81 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் எப்படி விளாட போகிறாங்க தெரில. 6 விக்கெட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. 20 ஓவர் விளாண்ட மாதிரி ஒரு பார்த்தேன். விளாண்டுருக்காங்க. ஸ்கோர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா தான் விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 177 ரன்னுங்க. 20 ஓவருமே விளாண்டுட்டாங்க. சூப்பராக விளாண்டுருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஈஸ்வரன் நல்லா விளாண்டுருக்காருங்க. சுஜயும் சூப்பராக விளாண்டுருக்காரு. இந்த ஸ்கோர் வந்து ஒரு
கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான். நம்மளோட ஃபஸ்ட் பால் தட்டி விட்டுருக்காரு. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கோர் போதும் நம்ம வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. வேறு வழி இல்லை. இது சிங்கு என்ன பவுலிங் போட்டவர் வந்திருக்காரு. ஆல்ரவுண்டர் போலையா அவர். 3 பாலாக டாட் வச்சு விட்ருக்கோம். இந்த பால் எங்கேன்னு தெரில. இதுவும் ஒரு டாட்டு தாங்க. தொடர்ச்சியாக 4வது பாலாக நம்ம டாட் வச்சுருக்கோம். ரன் அது அடிக்கலை. நல்லா பவுலிங் போட்டுட்ருக்கோம். இப்போ இது 5வது பால். இதை அவர் எங்கே அடிக்க போகிறாருன்னு தெரில. இது டாட் வைக்கிறாரா இல்லை தூக்கி விட போகிறாரான்னு தெரில. என்ன பண்ண போகிறாரு. விக்கெட்டுங்க. விக்கெட்டு ஸ்லிப்பில் வச்சோம், தூக்கிட்டார். விக்கெட்டுங்க. தரமான விக்கெட்டு. ஆண்டனி தாஸ் தான் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சரியான விக்கெட்டுங்க. சிவம் சிங் 13 ரனில் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அடுத்தது பாபா இந்திரஜித். திருப்பூர்லையா திண்டுக்கல்ல இருக்கிறது வந்து அது எந்த இந்திரஜித்து? அண்ணன் தம்பி 2 பேரும் வேறு டீமில் இருக்காங்க. விக்கெட்டுங்க. 2வது விக்கெட்டுங்க. என்னங்க தொடர்ச்சியாக வச்ச 2வது விக்கெட்டுங்க. தூக்கி அடிக்கிறாரு. சரியான கேட்சுங்க. செம கேட்சு. இதுக்கு தான் ஸ்லிப்பு வேணுங்கிறது. அதுக்கு தான் ஸ்லிப்பு வேணுங்கிறது. பாபா இந்திரஜித்தை தூக்கியிருக்கோம். 31 ரன்னுக்கு 2 விக்கெட்டாக இழந்துட்டாங்க. இது வந்து நம்மளோட செகண்ட் ஓவரில் முதல் பால். இது அதே தான் நம்ம காலு கீழே அடிக்க போகிறோம். அப்போ நம்ம அது தூக்கி விட்றாருங்க. விக்கெட்டா என்னன்னு தெரில. விக்கெட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன விக்கெட்டாக இருந்தால் நேரம் அப்பேர் வந்து விக்கெட் கொடுத்துருப்பாரு. ரிவ்யூவில் எடுக்க வேணாங்க. வி குமார் அவர் தான் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பாலு அதே தான் இறங்கி வராருங்க. விக்கெட்டா இது என்னன்னு தெரில. இது விக்கெட்டா இது இல்லைன்ட்டார். கீழே பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தரமாக பவுலிங் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பின்னில் சூப்பராக போட்டுட்ருக்கோம். அட்டாச்சே எஜ்ஜாகி பேக்கில் போவாங்க. விக்கெட் கீப்பர் என்ன பண்ணுறீங்க? விக்கெட் கீப்பர் வாஷிங்டன் சுந்தர். எஜ்ஜுங்க ஸ்டெம்பில் போட்டிருக்கலாம். பரவாயில்ல விடுங்க. 4வது பால் டாட் பால் ஆகுமா? அதே தாங்க. 4வது பால் டாட் பால். சூப்பராக போட்டுட்ருக்காங்க. நம்ம பவுலிங்கை அடிக்கவே முடியல அவங்களால. நல்லா போட்டுட்ருக்கோம். இப்படி போட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் விக்கெட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்குது. 5வது பால் டாட் பாலுங்க. கடைசி பாலுங்க. இது டாட்டா, அவுட்டா, 4ஆ 6ஆ இல்லை ரன்னா பார்ப்போம். தூக்கி நடு பிச்சில் குத்துறோம். அதை தான் பண்ண போகிறோம். ஹூ டாட்டுங்க. டாட் பாலுங்க. ஒரு ஓவர் ஃபுல்லாக மெய்டனாக போட்டோம். சூப்பர் மெய்டன் ஓவருங்க. 3வது ஓவர் வீச வரோம். 4 விக்கெட்டு 91 ரன் ஆயிடுச்சு. 3வது ஓவரில் முதல் பந்துங்க. இதை வந்து ஸ்பின்னை மாற்றி போட்டு அரைக்குள்ளேயே குத்தலாம். பின்னாடி வந்து ஃபீல்டர் வச்சுருக்கோம். எஜ்ஜாக வாய்ப்பாகி ஒரு விக்கெட் விழவும் வாய்ப்பு இருக்குது. முதல் பந்து டாட்டுங்க. 41 பால்ஸுக்கு 77 ரன் அடிக்கணும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. தூக்கி விட்டாருங்க. கேட்சு நம்மளோட 3வது விக்கெட்டுங்க. இது நம்ம எத்தனை டைம் ஸ்லிப்பு வைக்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரியான எஜ்ஜாகி ஒரு விக்கெட்டுங்க. அந்தோனி தாஸ் வந்து சூப்பராக பிடிக்கிறாரு. ஆஸ் அண்ணா வந்திருக்காரு. இந்த பால் அவர் எங்கே அடிக்க போகிறாரு தெரில. இவர் பேட்டிங்லேயும் ஒரு தரமான விக்கெட்டு. கேட்சுங்க. ஆஸ் அண்ணாவே தூக்கிட்டோம். ஏன்னா நம்பவே முடியலைங்க. என்னங்க நடக்குது இங்கே? ஆஸ் அண்ணாவா தூக்கியிருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் பிடிச்சிருக்காருங்க. கோபமாக போகிறாரு. டக் அவுட் ஆகி வெளியே போகிறாருங்க. வருண் சக்கரவர்த்தி சுழல் மன்னன் வராரு. இவர் அவ்வளோக்கா பேட்டிங் ஆட மாட்டார். ஆனால் பவுலிங்கில் மன்னருங்க அவர். 4வது பாலுங்க. 4 விக்கெட் எடுத்திருக்கோம். தரமாக விளாண்டுட்ருக்கோம்.
91 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிடுச்சு. பாலும் கம்மியாகிட்டே இருக்குது. அவங்க அதிரடி ஆடியே ஆகணும். வருண் சக்கரவர்த்தி விட்டு கொடுக்க மாட்டார் போல ஒரு விக்கெட்டை. நான் அடிக்கலான்னு பரவாயில்ல, டக்கு ஆடுவேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காரு. கடைசி பாலுங்க இந்த ஓவரோட கடைசி பால். 1 ரன்னு நல்லா முடிச்சிருக்காங்க. 108 ரன்னு 7 விக்கெட் ஆயிடுச்சு. கேம் டஃப்பாக போயிட்டுருக்கு. வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆகிட்டார் போல். 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கணுங்க. ஆயிடுச்சு. விக்கெட் இல்லைங்க. கொஞ்சம் ஃபீல்டு இருந்தது. பந்து பேக் சைடு போயிருந்தால் ஃபீல்டு பிடிச்சிருப்பார். ஸ்லிப்பில் இருக்கிறவர். டாட் பால் நம்ம நல்லா வைக்கிறோங்க இந்த மேட்ச்சில். சூப்பராக டாட் பால்லாம் எடுத்துருக்கோம். இது இறங்கிய விக்கெட்டு அட்ட உள்ளுக்கு வந்துட்டார் நினைக்கிறேங்க. வேணாம், ரிவ்யூ வேணாம். 3வது பால். இந்த பால் அவர் தொடுறாரா, அடிச்சாருங்க. நான் கேப்பில் போயிருக்க வேண்டிய பால் பிடிச்சிட்டாரு ஃபீல்டரு. பரவாயில்லைங்க. நம்ம பவுலிங்கோட இதில் நம்ம நல்லா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைம் அடி வாங்கினாலும் ஒவ்வொரு டைம் நல்லா தான் போடுறோம். இறங்கி தூக்கி விட்ருக்காருங்க. கேட்சா, சிக்ஸா? 6ங்க. எம் சரண் தூக்கி விட்டார் ஒரு 6. ஸ்ட்ரைக்கில் ஒருத்தர் இருக்கார். என்னன்னா மறுபடியும் கேப்பில் 4ங்க. நம்ம வந்து நல்லா போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஓவர் கொஞ்சம் சொதப்புறோம். ரன்னு வேறு கொஞ்சம் பார்த்து இருக்கணும். 25 பாலுக்கு 50 ரன் அடிக்கணும். இந்த பாலும் கொஞ்சம் 6 போச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. என்ன பண்ண போகிறோம்? தூக்கி காலுக்கடையில் கேப்பில் இல்லைங்க. நம்மளோட ஓவரை நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஓவர் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோம். ஃபைனலாக வின் பண்ணிட்டோங்க. திருச்சி 13 ரன்ஸில் வின் பண்ணிட்டோம். சூப்பராக விளாண்டுருக்காங்க. பவுலிங்கில் தரமாக போட்டோம். இதாங்க ஸ்கோர் போர்டு. 81 ரன் நம்ம அடித்தோம். பவுலிங் வந்து நம்ம தாங்க 4 விக்கெட் எடுத்திருக்கோம். 2 பவுலிங் பேட்டிங்னு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அது மேலே திருப்பூரும் சேலமும் இருக்காங்க. நம்ம கீழே மதுரை இருக்காங்க. நம்ம 3வது இடத்துல நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். 2 வின் பண்ணி 1 லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ் வந்து திருப்பூர் கூட தான். நல்லா பாயிண்ட்ஸ் டேபிளுங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம குவாலிஃபை ஆகலாம். பேட்டிங்கில் நம்ம 184 ரன் அடிச்சிருக்கோங்க. 3 மேட்ச்சில் நல்லா தான் பேட்டிங் பண்ணியிருக்கோம். பவுலிங்கில் நம்ம 11 விக்கெட் எடுத்திருக்கோங்க. நம்ம தான் டாப்பில் இருக்கோம். அது கீழே முகமது வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகேங்க, இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.